அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இவ்வளவு நாள் உங்க ராசியில இருந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 2வது வீடு கும்ப ராசிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இது உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இந்த பீரியட்ல உங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம். புது மகர ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அந்த தொழில் காலபுருஷ தத்துவ தொழில் ஸ்தானம் இல்லையா, அதை வச்சு பார்த்தாலே இவங்க நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பெருமை, கீர்த்தி, கர்மம் இதெல்லாம் குறிக்கக்கூடியதும் இதே 10ஆம் இடம் தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறது டிலே ஆகும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சனி, அவருக்கு மந்தன்னு பேர். அதனால அதுவான விஷயங்கள் எல்லாமே டிலே ஆகும். இந்த வீட்டுக்கு 2வது வீடு, அதுக்கு அதிபதியும் சனி தான். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, பல இன்னல்களையும் சிக்கல்களையும் அனுபவிக்கக்கூடியவங்களும் இந்த மகர ராசி தான். நான் மகர ராசிக்காரங்க நல்லா இருக்கிறவங்களையும் பல பேர் தெரியும். அது அவங்களுடைய ஜாதக விசேஷம். இது இப்போ நம்ம சொல்றது ஜென்ரலான பொதுவான பலன்கள் தான். எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கொஞ்சம் டிலேயா கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இந்த ராசியில தான் செவ்வாய் உச்சமடைகிறார். ஸோ அதனால பொதுவாக அடி மனசுல தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களை யாரும் நெருக்கடி கொடுத்து இவங்களை பணிய வைக்க முடியாது. ஆனா இவங்க நம்ம எவ்வளவு உழைக்கிறோம், அவங்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்கலையே, இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கிறதுனால அடிக்கடி வேலை மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி வேலை மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட இயல்பான குணமா இருக்கு. இந்த மகர ராசிக்கு 5வது வீட்டுக்கு, இந்த மகர ராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன், இவங்க 2வது வீட்டில் இருக்கிறனால என்ன விதமான பலன்கள் மகர ராசிக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 3வது வீட்டில் இருக்காரு. ஸோ சனி பகவான் பொதுவாக 3வது வீட்டில் நன்மையே செய்வார். அது ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு 2வது வீட்டில் ஏற்கனவே ராகு இருந்ததா, கூடவே புதன் போயிட்டார், இப்போ சுக்கிரன் போறாரு, இதுக்கடுத்து சூரியன் போகும், அதுக்கடுத்து செவ்வாய் போகும். ஸோ இப்போ இத்தனை கிரகங்கள் 5 கிரகங்கள் 2வது வீட்டில் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதை இவங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இவங்களுக்கு உழைப்பு கூடும். ஏன்னா 6வது வீட்டில் குரு பகவான் வக்ரமா இருக்கார். அதனால இவங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் அனுபவிக்க கொஞ்சம் டிலே ஆகும். இவங்களுக்கு 8வது வீட்டில் கேது இருக்கார். இந்த ராசிக்காரங்க வண்டி வாகனத்துல போகும்போது வரும்பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்துல வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அடிக்கடி வரலாம். அதெல்லாம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. பொதுவாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வேலை அது மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அவரு உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அனுசரணையும் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கிளையன்ஸினுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய வரவு செலவுகள் நீங்கள் செய்யறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ் நல்லா ஓடும். அதனுடைய லாபம் நல்லாவே இருக்கும், லாபகரமாகவே இருக்கும். உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. வேலை பார்க்குறவங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உங்களுக்கு 2வது வீடுன்றது வாக்குஸ்தானம். அங்கே செவ்வாய் இருக்கிறது, சூரியன் இருக்கிறதெல்லாம் ஈகோஸ்டிக்காக பேசுறது, நம்ம மற்றவங்கள்ட்ட ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, அவசரப்பட்டு பேசுறது, யோசிக்காமல் பேசுறது, இது மாதிரியெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வந்துடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியை மட்டும் கடைபிடிக்கணும். அவசரப்படக்கூடாது. இது 2யுமே மனசில் வச்சுக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் அவசரப்படக்கூடாது, அமைதியை கடைபிடிக்கணும். இது 2மே வச்சுருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறது தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்னு படிப்பில் ஆர்வம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. திருமணத்தை பொறுத்தவரை திருமண சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் தான்.
உங்கள் ராசியில் தான் உங்கள் ராசி வழியாக தான் அவர் போவார். ஒரு சில காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால தசா புத்திகள் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நடக்கும். பட் எப்படி இருந்தாலுமே குரு பார்வை இல்லாதனால இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாக வேற இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம், ஆனால் தள்ளி போகும். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் பொருளாதார விஷயங்கள்லையும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வேலை பார்த்து அதுக்கான சம்பளம் வாங்குறது, உங்களுக்கு திடீர்னு வேலை மூலமாக வரக்கூடிய இன்சென்டிவ்ஸு, போனஸ்ஸு, இந்த மாதிரி வர வேண்டிய விஷயங்கள் வர்றது, நீங்கள் வந்து வேலை பார்த்து வச்சுருக்கிற சொசைட்டி அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் பணம் கட்டியிருக்கிறது, இல்லை டெபாசிட் பண்ணியிருக்கிறது, இல்லாட்டி இன்சூரன்ஸ் பண்ணது, இந்த மாதிரியான பணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இது மாதிரி வந்து பாசிட்டிவ் நிறையா இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமாக போய்க்கிறதுனால 2 ராகு இதற்கு பேச்சினால பிரச்சனைகள் வந்துடாமல் பார்த்துக்கிட்டு நல்லது. எல்லாரையும் நம்பிட வேண்டாம். ஒரு சில சமயங்களில் நமக்கு வந்து எதிராளிகள் சொல்கிறது நமக்கு சரின்னு படாமல் அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக செஞ்சு பிரச்சனையில் மாட்டிடுவோம் இல்லையா, அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. எதையுமே ஒரு தரத்துக்கு 2 தடவை நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் பண்ணுங்கள், அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால இந்த காலகட்டத்தில் பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை வணங்குறது மிக மிக நல்லது. ஒரு முறை ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க, ஸ்ரீவாஞ்சியம் போய் ஒரு வணங்கிட்டு வாங்க, அது இன்னும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு யமனுக்குன்னு சொல்லி தனி இடம் இருக்கும், அந்த இடத்துலையும் போய் வணங்குங்க. துர்கை வணங்குங்க, மெயின் டெய்டி சுவாமியும் வணங்குங்க, வாஞ்சிநாத சுவாமி அவரையும் வணங்குங்க. இதை மட்டும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்துலையும் எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் மிக மிக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் அது. அதனால் நீங்கள் வந்து மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து வாஞ்சிநாத சுவாமி போய் ஸ்ரீவாஞ்சியம் போய் வணங்கிட்டு வர்றது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே நேரத்தில் ராகுகேது தோஷங்கள் இருந்தால் அதை வந்து பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கு ராகுகேது அந்த ஸ்தலத்துலையும் போய் வணங்க. மன்னார் வீட்ட பாமணி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் பரிகார பூஜைகள் நடக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து வேண்டிக்கிறதும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களே கூட நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.